ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி எங்களோட கனடா ட்ரிப்பை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எவ்ரி இயர் நாங்கள் எங்களோட ஆனிவர்சரிக்கு எங்கேயாச்சும் வெளியில் போவோங்க. அதே மாதிரி இந்த இயர் நாங்கள் கனடாக்கு தான் போனோம். ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம். வீட்டிலே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் கிளம்பணும். டொரண்டோ போகிறது தான் எங்கள் பிளானு. ஸோ ஆன் த வே நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஹோட்டலில் போய் சேரத்துக்கே 3 மணி ஆயிடுச்சு. ஆனால் 7 ஹவர்ஸ் ஜேர்னி. ஸோ அதுக்கே டைம் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து அந்த மிஸ்ட்டு மாதிரி தெரியுதில்ல, அதுதான் நயக்ரா ஃபால்ஸு. இது யூஎஸ் சைடில் நாங்கள் இருக்கோம். இந்த சிக்னல்லேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா அமெரிக்கன் சைட் ஃபால்ஸ் நீங்கள் போகலாம். நாங்கள் எப்போவுமே யோசிப்போம் இந்த ரைட் சைடு ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா கனடா போகலான்னு. கடைசியாக வந்து ஃபைனலாக இங்கே வந்தாச்சு. ஸோ இதுதான் கனடா சைட். ரெயின்போ பிரிட்ஜை க்ராஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இமிக்ரேஷன் போவீங்க. ஸோ இதுதான் செக் பாயிண்ட்டு. இதை க்ராஸ் பண்ணிங்கன்னா ரெயின்போ பிரிட்ஜில் நீங்கள் க்ராஸ் பண்ணலாம். இது தாங்க ரெயின்போ பிரிட்ஜு. ஸோ இதை தாண்டி தான் நீங்கள் அந்த கனடா சைட் போகணும். இதுதான் நயக்ரா ஃபால்ஸ், அந்த ரிவர். இது தாங்க இமிக்ரேஷன். ஸோ ஒரு காராக பார்த்துட்டு பாஸ்போர்ட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னாச்சும் இருந்தால் காட்டிட்டு நீங்கள் அந்த சைட் போக வேண்டியதான். கொஞ்சம் ஒரு 2-3 கொஷின்ஸ் கேட்டாங்க, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடு. க்ராஸ் பண்ணி கனடா சைடு வந்தாச்சு. இந்த சைட்லேருந்து நயக்ரா ஃபால்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் அமெரிக்கன் சைடில் ஒரு பார்க் மாதிரி இருக்கும், க்ராஸ் பண்ணிட்டு ரொம்ப தூரம் நடந்து ஃபால்ஸை பார்ப்பீங்க. ஆனால் இங்கே ரோட் சைட்லேயே இருந்துச்சு, ஓப்பனாக இருக்கும். லைக் நீங்கள் ரோட்டில் நடந்து போனீங்கன்னா லெஃப்டில் வந்து நயக்ரா ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது கொஞ்சம் வின்டர் சீசன் ஆஃப் டைம்னால அவ்வளோவா கூட்டம் எதுவுமே இல்லை. அண்ட் வாட்டரோட வால்யூமும் ரொம்ப குறைச்சலாகவே தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் வந்து மேரியட்டோடது தான். இங்கே 2 மேரியட் இருக்குது. ஒன்று நார்மல் மேரியட், இன்னொன்று ஃபால்ஸ் வியூ மேரியட்டுன்னு ஒன்று இருக்குது. நாங்கள் புக் பண்ணது ஃபால்ஸ் வியூவோட மேரியட் தான். ஏன்னா அந்த ரூம்லேருந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் வியூ ரொம்பவே நல்லா தெரியும். ஸோ நாங்கள் அங்கே தாங்க புக் பண்ணோம். இங்கே வந்துட்டு செக்இன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் தான் வெளியில் போனோம். எங்கள் ரூம்லேருந்து வியூ இது தான். அங்கே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, செம்ம வியூ. இதுதான் ஆக்சுவலாக நயக்ரானா இது தான் இருந்துச்சு. நம்ம அமெரிக்கன் சைட்லேருந்து பார்க்கும்போது என்னமோ கீழே தான் பார்ப்போம் ஃபால்ஸை. பட் இங்கேருந்து தான் ரொம்பவே நல்லா வியூ நல்லாவே தெரிஞ்சுது. கண்டிப்பாக கனடா சைட்லேருந்து வரணுன்னு தான் சொல்லுவேன். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் வெளியில் வந்தோங்க. இங்கே பார்க் பண்ணிவிட்டு நயக்ரா ஃபால்ஸ் ஆப்போசிட்டில் ஒரு ரோடு ஃபுல்லாக இந்த மாதிரி லைவ்லியாக கேசினோஸ், நிறைய கேம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ அது பார்க்கலான்னு சொல்லிட்டு கார் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் ஃபால்ஸை பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்தோம். வாக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரிலாம் நைட் வியூலாம் இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே பார்த்தோம். பார்த்துட்டு அதுக்கே டைம் ஆயிடுச்சுங்க, சீக்கிரமே இருட்டிடுச்சு. ஸோ நாங்கள் திருப்பியும் அந்த கேசினோ சைடே வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்துச்சு, த தாபா ஆன் த ஃபால்ஸ்ன்னு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குவாலிட்டியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். அமெரிக்கன் சைடில் நான் நிறைய டேஸ்ட் பண்ணிட்டேன் இந்தியன் ஃபுட்ஸு. ஒன்று கூட நல்லா இருக்காது. பட் இங்கே ரொம்பவே அமேசிங்காக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். டின்னர் சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேயே வந்து ரிப்ளீஸ் பிலீவ் இட் ஆர் நாட் மியூசியம் போனோம். அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்களுக்கும் நிறைய லேர்ன் பண்ணோம், நிறைய ஃபேக்ட்ஸ் அண்ட் நிறைய நல்லா இருந்துச்சு டிஸ்பிளேஸ்லாம். அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் திருப்பியும் ரூமுக்கே போய் ரெஸ்ட் எடுத்துட்டோங்க.
நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் இதுதாங்க வியூ ரூம்லேருந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே ஐஹாப் இருந்துச்சு. ஸோ அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் டொரண்டோ போகிறது தான் பிளானு. பட் ஆன் த வேல இங்கே பாப்ஸ் டெம்பிள் ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கே போகலான் தான் போனோம். நான் நியூ ஜெர்சியில் நிறைய போயிருக்கோம். பட் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தான் போனோம். பட் நியூ ஜெர்சியை விட ரொம்ப சின்ன பிளேஸ் தான் இந்த பாப்ஸ் டெம்பிள். கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். டொரண்டோ டவுன் டவுன் தாங்க போனோம். டொரண்டோ டவுன் டவுன் வந்து ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த வீக்கெண்ட் வந்து டெய்லர் ஸ்விஃப்ட் வர ஏதோ கான்சர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. ஸோ இங்கே காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் சிஎன் டவர் பக்கத்தில் இருக்கிற ரிப்ளீஸ் அக்வேரியம் தான் போனோம். சிஎன் டவர் நாங்கள் போகலை. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க அக்வேரியம். ரொம்ப சின்ன அக்வேரியம் தான். பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருந்துச்சு. எல்லாருமே நாங்கள் என்ஜாய் பண்ணோங்க. இந்த அக்வேரியம்லேயே ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். சூப்பராக லஞ்சு பசிக்கவே இல்லை. ஆக்சுவலி நிறையா ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போனனால நாங்கள் ஸ்நாக்ஸே சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. டின்னருக்கு சூப்பராக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இங்கே தண்டூரி ஃப்ளேம்னு ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு 150 ஐட்டம்ஸ் ஃபார் பஃபே. அண்ட் சூப்பராக ஆம்பியன்ஸ்லேருந்து ஃபுட்லேருந்து சர்வீஸ்லேருந்து ஆசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே வீடியோ எடுக்கலாம் டைம் இல்லைன்னா செம்ம பசி வந்துடுச்சு டின்னர் டைமில். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் திருப்பியும் ஹோட்டலுக்கே போயிட்டோம். அன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி ஃபயர் ஒர்க்ஸ் இருந்துச்சு. ஸோ ஃபயர் ஒர்க்ஸ்க்காக ரூமுக்கு சீக்கிரமே போயிட்டு ரெடி ஆகிட்டோங்க பார்க்கறதுக்கு. ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே தூங்கிட்டோம். ஸோ டே 2 ஆஃப் த ட்ரிப்பும் சூப்பராக போச்சு. நல்லா என்கேஜிங்காக செம்ம வியூ எல்லாமே சூப்பராக போச்சு. ஸோ டே 3 இதுதான் ஆக்சுவலாக நயக்ரா ஃபால்ஸை பார்க்க போகிறோம். ஹோட்டலில் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே வந்தோம். நயக்ரா ஃபால்ஸ் பார்க்கலாம் தான் வந்தோம். சுத்தமாக யாருமே இல்லை, காலியாக இருந்துச்சு. இது எப்போ 10 மணி மார்னிங்கு, அப்போவே யாருமே இல்லை. வியூலாம் சூப்பராக இருந்துச்சுங்க. கிட்ஸு வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. வாவ் எப்படி இருக்குல்ல அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஜிப்லைன் அங்கே ஒன்று இருக்குது நயக்ரா ஃபால்ஸ் மேலே போகிற மாதிரி. ஸோ அதுக்கு ஹஸ்பண்டும் பெரிய பையனும் போனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தான். அங்கே முடிச்சுட்டு நாங்கள் ஜேர்னி பிஹைண்ட் த ஃபால்ஸுன்னு இங்கே இருக்குது. அமெரிக்கன் சைடில் எப்படி கேவ் ஆஃப் த விண்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி இங்கே ஜேர்னி பிஹைண்ட் த ஃபால்ஸுன்னு இருக்குது. ஸோ அதை தான் போய் பார்த்தோம். அந்த ஹார்ஷூ ஃபால்ஸோட க்ளோஸ்அப்பாக கிட்ட போய் பார்க்கலாம். ரொம்பவே அமேசிங்காக இருந்துச்சுங்க.
அது பார்த்து முடிச்சுட்டு ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்புறப்ப இங்கே பஞ்சாபி சாட் கார்னர்னு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருந்துச்சு. அங்கே தான் சாப்பிட்டோம். ரொம்ப ஆவரேஜ் ஃபுட் தான், ஓகேவாக இருந்துச்சு. அது முடிச்சுட்டு அவ்வளோதாங்க, நான் திருப்பியும் பாஸ்டனுக்கு கிளம்பியாச்சு. திருப்பியும் வரும்போது இமிக்ரேஷன் பாஸ் பண்ணிவிட்டு ரெயின்போ பிரிட்ஜை பாஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு யூஎஸ் சைடுக்கு. ரொம்பவே சூப்பராக போச்சு ட்ரிப்பு. நீங்களும் கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கனடா சைடுக்கு வந்து நயக்ரா ஃபால்ஸை பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்களா?